நான் சத்தியமா இந்த மாதிரி படம் வந்து பல ஆக்ஷனு கிரைமு த்ரில்லரு அப்படி போகுது படம். ஒரு லவ் ப்ரொஃபஷன் படம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆனா நான் இந்த படத்தை டேரக்டர்னு போய் தேடி பிரதீப் ரங்கநாதன் ஒருவேளை அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 3 கதையை சொல்லிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல என்னையா பண்ண போறீங்க, சத்தியமா இந்த படம் அவுட் அப்படின்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொன்னதை விட்டு செகண்ட் ஹாஃப்ல வச்சாங்க பாரு ட்விஸ்ட். அவ்வளவு அழகா போச்சு லவ். இறங்கி நடிச்ச இந்த விஷ்ணு விஷாலா இருக்கட்டும், கிறிஸ்டின் அண்ணனா இருக்கட்டும், ஒரு சின்ன பையனுக்காக இவ்வளவு தூரம் அழகா தன்னோட கேரக்டர் நடிச்சதுல ரொம்ப பெரிய விஷயம். அந்த பையனும் ரொம்ப ஆனஸ்டா நடிச்சிருக்கான். ருத்ரான்னு சொல்லிட்டு அந்த பையன் பேரு. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். இதே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் பிடிக்கும். அது சாவர கிழவனா இருந்தாலும் சரி, பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி. இத வந்து தப்பா நெகட்டிவா யானா பண்ணாங்கன்னா அவன் இதயத்தை கைட்டு வச்சுட்டு பண்றான் அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அல்ல இல்ல, இது அவள் தான் பாலா சார் படம் மாதிரி முடியும், அந்த மாதிரி ஜெயம் படம் மாதிரி எதனா பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா படத்துல அந்த இடத்துல ஒரு சும்மா சூப்பரான விஷயத்த பண்ணி ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. லவ் ஃபெயிலியர் ஆளுங்களா இருக்கட்டும், லவ் பண்ற ஆளுங்களா இருக்கட்டும், இந்த படம் பாத்தீங்கன்னா நீங்க லவ்னா என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. அவ்வளவு அழகான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. கான்செப்ட், நீ பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டாலும் சரி, உன் லவர் கிட்ட சண்டை போட்டாலும் சரி, அது எல்லாமே வந்து இந்த படத்துல. நீ உன் ஒய்ஃப் லவர் பெண்கள் கிட்ட சண்டை போட்டாலே நீ ஒரு இதே இல்லாத ஒரு ஆண் மகன்ன்றத இந்த படம் லவ் வளர்த்துக்கா. உனக்கு இருக்கே இது, உன்னை பெற்றது ஒரு தாய், உன் கூட பிறந்தது உன் தங்கச்சி, உன்னை பாத்துக்க போறது உன் ஒய்ஃப். பெண்கள் இல்லாத உலகம் இல்ல. நீ கோவப்பட்டனா உன் வாழ்க்கை தான் அழிஞ்சு போவோம், உன் லவ் தான் கெட்டு போவோம். நீ அவங்க எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் கொடுத்துப்பாரு, அப்பதான் லவ் பத்தி உணர்வ. ஐயோ ஸ்ரீராம் ஒரு பாட்டு பாடி இருக்காருன்னா அதை வச்சுதான் நான் டேரக்டர் வேற ஆளான்னு பார்த்தேன். அவ்வளவு அழகா இருந்தது அந்த சாங்கு. லிரிக்ஸ், இந்த பாடலாசிரியரோட லிரிக்ஸ் அவ்வளவு அழகா இருந்தது. ஒவ்வொன்றும் அது மனப்பாடம் பண்ண முடியல, ஆனா ரசிக்க முடிஞ்சது. இந்த மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு படம் டாடா படம் பண்ணியிருந்தாரு. அதுல ஸ்ரீராம் அது கிஸ், இன்னும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருந்தாரு. ஆனா அவர் பேர் என் வாயில் நோடியில கிறிஸ்டின் பேர் போல இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்டின்ல, ஜென்மார்டின்னு நினைக்கிறேன். அது மாதிரி சாம்சிஎஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஜென்மார்டினும் சாம்சிஎஸ்க்கு அடுத்து பின்னாடி நிக்கிறாரு. எப்போனா இந்த ரேஸ்ல முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான்